வணக்கம் நண்பர்களே, விஜயபிரேக் பேசுகிறேன். ஹவு டு பி எ மில்லியனர், லட்சாதிபதி ஆகிறது எப்படின்னு சில டிப்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் நான் எப்பயுமே என்னோடய செமினார்ஸ் ஒர்க் ஷாப்ஸில் சொல்கிறது என்னென்னா, ப்ராப்ளம்ன்றதே போய் நம்மளால் எதிர்கொள்ள முடியாத ஒரு தருணம், ஒரு சூழ்நிலை தான் நம்ம பயந்து போய் அது ப்ராப்ளம் நினச்சி கஷ்டப்பட்டுருக்கோம். நம்ம கூட இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்துகிறோம். அப்போ அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? இப்போ இதுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. மில்லியனர் ஆகணும், கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா எல்லாராலையும் முடியும். இங்கே பல சாமானிய மனிதர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு படிப்போ வயதோ அனுபவமோ எதுவுமே தடை இல்லை. ஓகே, இப்போ இதில் ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா, நம்ம காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் செய்கிற செயல்கள் தான் நம்மளை ஒரு கோடீஸ்வரனை மாற்ற போகுது, ஒரு லட்சாதிபதியாக மாற்ற போகுது. ரைட், அப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பண்ணுற செயல்கள் எப்படி இருக்குன்னு யோசிங்களேன். ஒன்று கஷ்டமாக இருக்குது, இன்னொன்று ஈஸியாக இருக்குது. ரெண்டு விஷயந்தான் இருக்குது. ஒன்று கஷ்டம், ஒன்று ஈஸி. ரைட், இந்த கஷ்டம்ன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு வாழ்க்கையை ஈஸியாக மாற்றி தரும். ஆனால் ஈஸின்னு நினச்சி நம்ம பண்ணிகிட்ருக்க எல்லா விஷயங்களுமே நமக்கு வாழ்க்கையில் கஷ்டத்தை தான் தரும். புரியுதா இல்லையா? நமக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருக்குது, தங்க நேரம் பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். எனக்கு நிறைய queries வாட்ஸ்அப்பில். ஆனால் காலையில் 4 மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியல. 4 to 5 உங்கள் வாழ்க்கையை மாற்றுன்னு சொல்கிறேன். யார் ஜெயிக்கணும், ஒரு ஆண்டர்பனராக, ஒரு பிஸ்னஸ் மேனாக, ஒரு லட்சாதிபதியாக மாறுன்னு நினைக்கிற எல்லாரும் கட்டாயம் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நான் சொல்கிறேன். ரைட், அது தட் இஸ் கால் கோல்டன் ஹவர். ரைட், அந்த கோல்டன் ஹவர் தெரியாதவங்க கோல்டன் ஹவர் சர்ச் பண்ணி அந்த சேனலில் போய் பாருங்கள். பட் 4 மணிக்கு எந்திரிச்சு என்னால் பண்ண முடியல அப்படின்னா 5 மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியுது, 6 மணிக்கு எந்திரிக்க முடியுது, 7 மணிக்கு தான் எந்திரிக்க முடியுது. இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தர விரும்புகிறேன். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இலக்கு அடையணும்னு நினைக்கும் போது ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டே இருக்குது. அது என்ன? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கோல் செட்டிங்கில், சிம்பிள் எக்ஸாம்பிள், நம்மளோட கோல் செட்டிங்கில் ஷார்ட் டைம் கோல் 90 நாளில் நம்ம ஜெயிக்கணும், இந்த விஷயத்தை அடையணும், நம்ம ஏதோ எழுதி வச்சுருக்கோம். அதை அடைய விடாமல் தடுக்கிற ஏதோ ஒரு விஷயம் நம்மள்ட்ட இருக்குது. அது என்ன? ஃபஸ்ட் பாயிண்ட், காலையில் 4 மணிக்கு என்னால் எந்திரிக்க முடியாது. இதுதான் ப்ராப்ளம். ரைட், இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது? டாஸ்க் 1, 2 விஷயங்கள் இருக்கலாம். 1, நம்ம லேட் நைட் தூங்கலாம். 2, நம்ம இதையே பழக்கமாக வச்சுருந்துருக்கலாம். அதனால் சடனாக மாற முடியாது. மாறும்போது நமக்கு ஆஃபீஸில் தூக்கம் வர மாதிரியோ, இல்லை காலைல ட்ரௌசியாக ஸ்லீப்பியாக இருக்கும், எனர்ஜெட்டிக்காக திருப்பி தூக்கம் வந்துடும் 6 மணிக்கு 7 மணிக்கு மேலே. இப்படி இதுக்கு என்ன தான் சொல்யூஷன்? ரைட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது. என்னது? 90 நாளில் ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும். ரைட், அதுக்கு கோல்டன் ஹவர் தான் ஒரு ஸ்டெப் ஸ்டோன். அதை தான் பண்ண போகிறோம். அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அதுக்கு 4 மணிக்கு எந்திரிக்கிறதுக்கு என்ன தடுக்குது? ஒரே ஒரு விஷயந்தான், லேட் நைட் ஸ்லீப். லேட்டாக நம்ம தூங்க போகிறதால காலைல எந்திரிக்க முடியல. இதுதான் இதுக்கு இதுக்கு ஒரு ரெமடி, சொல்யூஷன் இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ரைட், அப்போ என்ன பண்ணுவோம்? பெட்டுக்கு சீக்கிரம் போகணும். இது மாதிரி தான் எல்லாமே. அப்போ காலைல எந்திரிக்கிறது கஷ்டம்தான். காலையில் 4 மணின்றது ரொம்ப கஷ்டம். ஒருத்தர் தீபாவளிக்கு தான் எந்திரிச்சிட்ருக்கோம் நம்ம 4 மணிக்கு, மற்ற நாள் பார்த்ததே கிடையாது. சரியா? சூரியன் எந்திரிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம எந்திரிச்சிட்ருக்கோம். அப்போ என்ன கஷ்டமோ அதுதான் நமக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இது கஷ்டம்தான். ஆனால் இது எந்திரிச்சு பாருங்கள். அதனால் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் யூ ஷுட் பி எ மில்லியனர் அப்படின்னா, உங்களுக்கு மில்லியனர் மைண்ட் செட் இருக்குது, நம்ம பணக்காரனா கோடீஸ்வரனா ஆகணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, எதெல்லாம் கஷ்டமான விஷயங்கள்ன்றதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். உங்களை எதெல்லாம் தடுக்குது, உங்களுக்கு அப்ஸ்டக்கிள் பாயிண்ட் எது, இன்னும் காலைல எந்திரிக்க விடாமல் தடுக்கிறது என்ன, அதை எழுதுங்க. அது மாதிரி உங்களோட இலக்கு 1 லட்ச ரூபா மாதம் சம்பாதிக்கிறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், அதை எது தடுக்குது, உங்களை தடுக்கும் காரணிகளை முதல்ல எழுதுங்க, அதை வரிசைப்படுத்துங்க. அதை உடைக்கிறது எப்படின்றத நான் சொல்லித்தரேன். சரியா? மைண்ட் பிளாக்கிங், ரெட் ஃப்ளாக்ஸ் அப்படின்னும். மைண்டை உடைக்கணும், அந்த மைண்ட் பிளாக்கை உடைக்கணும். நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது. திருப்பி நான் சொல்லுவேன், உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கோம். காலையில் 4 மணிக்கு எந்திரிக்க முடியாதா? கடன்கார பிரச்சனைகள் இருக்குது, கமிட்மெண்ட் பிரச்சனைகள் இருக்குது, பணம்ன்றது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நம்ம நினச்ச வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியல. அதுக்கு ஒரு காரணம், நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணங்களை உடச்சி எறியணும் முதல்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு நான் ஸ்ட்ராட்டஜியை கண்டுபிடிங்க. கோல்டன் ஹவர் உங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சாகணும். 4 மணிக்கு எந்திரிக்கணும்னா எது உங்களை தடுக்குது, அந்த தடையை உடச்சி எறிங்க. இந்த மாதிரி உங்களை மில்லியன் ஆகிறதுக்கு எதுலாம் தடுக்குது, கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு, லட்சாதிபதி ஆகிறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்கு எது தடுக்குது, அதை எழுதுங்க. அதை சார்ட் அவுட் பண்ணுங்க. இதுதான் ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி.
நம்ம ஒரு மில்லியனர் ஆகிறதுக்கு. சரியா? கோடீஸ்வரனால் கட்டாயம் ஆக முடியும் நண்பர்களே. நிறைய பேர் படிக்காதவங்க 60 வயசுக்கு மேலே பிஸ்னஸ்க்கு வந்து ஜெயிச்சவங்க நிறைய பேர் நான் என் லைஃப்பில் பார்த்துருக்கேன். சரியா? இப்பயும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் ஒவ்வொரு ஒர்க் ஷாப்லையும் செமினார்லையும் நிறைய இளைஞர்களை பார்த்துட்டு இருக்கேன். நிறைய அதுக்கு ஒரு படிப்போ, திருப்பி சொல்ல, படிப்போ வயதோ அனுபவம் எதுவுமே தடை இல்லை. ஒரே ஒரு காரணம் தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கு இருக்குது. என்ன தெரியுமா? பேர்னிங் டிசையர். அப்படியே வயிற்றுல பத்து எறிகிற நெருப்பு. அந்த நெருப்பை வந்து அணைய விட்டுறாதீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி. சரியா? நம்ம திருப்பி சொல்கிறேன், நம்ம உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கும். நாட்களை ஓட்டல நண்பர்களே. ஒரு முடிவு எடுத்து உங்களோட தடை கற்கள் என்னவோ அதை ஒட்டச்சி எறிகிறதுக்கு என்ன பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3 எழுதுங்க. அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாருமே நம்ம எல்லாருமே லட்சாதிபதிகள் தான். See you on top.